ஆரம்பத்துல அந்த பயம் இருந்துச்சா சார்? அந்த நம்மளுடைய வட்டார வழக்கு எல்லார்ட்டையும் போய் சேருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததை எழுதும்போது. இல்ல எனக்கு ஆக்சுவலி எனக்கு பர்சனலா பயம் இல்ல. ஆனா என்ன ம். சுத்தி இருந்த என்ன சார்ந்து சுத்தி இருந்தவங்க எல்லாமே அத வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ம். வந்து இல்ல நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங் வந்து வெளியூருக்கு தெரியாது. வெளி மாவட்டத்துக்கு தெரியாது. அப்புறம் அத கம்ப்ளீட்டா இப்ப நான் சென்னைக்கு வந்த புதுசுலயே வந்து மலையாளியான்னு கேட்பாங்க. ம். ம். நம்ம பேசுற அதுல வார்த்தைகள வச்சுட்டு நீங்க என்ன மலையாளியான்னு கேட்பாங்க. ஸோ அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலானவர்கள் அதுதான் சொன்னாங்க. இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு பொல்லாதவன் படம். நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்குமே வெளிய வரும்போது அது புரியல. அது எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அளவுல ப்ராப்பர் சென்னை ஸ்லாங்க வந்து எடுத்துட்டு வந்த படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப வெளிய வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு வந்து அந்த பெரிய சவுத் சைடுலாம் அந்த படம் புரியல. ஆக்சுவலி இங்க நீங்க மொழி பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு சிக்கல். ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு 10, 15 வருட இடைவெளி பெரும்பாலான சென்னை வட்டார வழக்குல படங்கள் வருது. இன்னைக்கு எல்லாருமால அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. இது ஒரு முதல் படத்தோட இதனால தொடர்ச்சி அது ஒரு நம்பிக்கையும் குடுத்துருக்குது. ஸோ பார்க்கும்போது எனக்கு பர்சனலா இதுல வந்து ஜமா எனக்கு வந்து பயங்கர ரிலேட்டட். எனக்கு வந்து அந்த ஆனா வந்து அது கொஞ்சம் சென்னையோட தொடர்ச்சியாவே தான் பார்த்தேன் அந்த மூவிய. எனக்கு தெரிஞ்சு இவருடைய படம் பைரி வட்டார வழக்கு புரியலங்கிறதெல்லாம் எனக்கு நானும் படம் பார்த்தேன். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணல. ஏன்னா இல்ல அது படத்தோட பலமே அந்த வட்டார வழக்கு. படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஸ்லாங் தான். வேற குறை எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு இல்ல, பருத்தி வீரன்ல கூட அதை நான் சொன்னாங்க. படம் புரியலன்னு பருத்தி வீரன் வந்தப்ப கூட நிறைய வசனங்கள் புரியலன்னு சொன்னாங்க. அது வேற மைனஸ் எதுவும் இல்லைங்கும் போது இல்ல, எனக்கு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த எட்டின்னு ஒரு அம்மாவை வந்து கேட்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு அது வந்து ரொம்ப தப்பா தெரியுது. என்னடா இது, அதாவது நம்ம இங்க வந்து அம்மாவை வாடி போடின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஆனா அங்க அந்த மாதிரி வாடி போடின்னு ஒரு பையன் ஹீரோ வந்து அம்மாவை வந்து வாடி போடின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அது ஒண்ணுதான் எனக்கு படத்துல உறுத்தலா இருந்தது. மற்றபடி எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. நான் அதை கேட்டிருந்தேன். அது வட்டார வழக்குல இந்த மாதிரி தான் நாங்க பேசுவோம் போது எனக்கு அது வந்து ரொம்ப அந்நியமா ரொம்ப தப்பா தெரிஞ்சது ஸ்கிரீன்ல.